ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போனால் எகிப்தில் ஒரு பாலடைந்த பழமையான ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரிய வானியல் ஆய்வகத்தை எகிப்தியன் ஆர்கியாலஜிஸ்ட் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது அப்டேட் நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க டீட்டெயிலாக பார்ப்போம். எகிப்தியன் ஆர்கியாலஜிஸ்ட் எகிப்தில் உள்ள கஃபர் ஷேக் சிட்டியில் உள்ள ஒரு பாலடைந்த பழமையான ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரிய வானியல் ஆய்வகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி கிமு 6ஆம் நூற்றாண்டுல 6th செஞ்சுரியில எகிப்தில் ஒரு மிகப்பெரிய உள்ள ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரியா இருந்திருக்கு. இந்த ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி இந்த பில்டிங் 2500 ஆண்டுகள் பழமையானது. இந்த பில்டிங்கோட ஒரு பகுதி எகிப்த் நாட்டில் உள்ள புட்டோ சிட்டியில் ஒரு டெம்பிளாவும் இருக்கு அப்படின்ட்டு எகிப்தியன் ஆர்கியாலஜிஸ்ட் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. எகிப்தில் உள்ள இந்த ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரியில் கிமு 6ஆம் நூற்றாண்டுல இருந்த எகிப்தியன் ஆஸ்ட்ரோனமர்ஸ் இந்த ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரியை பயன்படுத்தி சூரியன் மற்றும் நட்சத்திரங்களோட இயக்க செயல்பாடுகளை அவங்க கண்காணித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை பிரித்து 365 நாட்கள் உள்ள ஒரு காலண்டரை கிமு 6ஆம் நூற்றாண்டுல இருந்து எகிப்தியன் ஆஸ்ட்ரோனமர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எகிப்தியன் ஆர்கியாலஜிஸ்ட் இந்த ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரியில் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரியில் வானத்தை பற்றி ஆய்வுடன் தொடர்புடைய சாதனங்கள் மற்றும் கலைப்பொருட்களை எகிப்தியன் ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக சொல்லணும்னா லார்ஜ் ஸ்லோப்பிங் ஷேடோ கிளாக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது பெரிய சாய்வான நிழல் கடிகாரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த லார்ஜ் ஸ்லோப்பிங் ஷேடோ கிளாக், இந்த சூரிய கடிகாரம் சூரிய நிழலை பயன்படுத்தி நேரத்தை கண்காணிக்க வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு எகிப்தியன் ஆர்கியாலஜிஸ்ட் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி சென்டர்ல ஒரு கல் மேடை இருக்கு. அந்த கல் மேடையில சில இன்கிரிப்ஷன்ஸ் சில கல்வெட்டுகள் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி இந்த பில்டிங் இதோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட ஏரியா இதோட பரப்பளவு 850 ஸ்கொயர் மீட்டர் இந்த பில்டிங் இதோட பரப்பளவு இருக்கு. எல் ஷேப் பில்லர் மூலம் இந்த ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி கட்டப்பட்டிருக்கு, பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி இதோட என்ட்ரன்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் உதயம் ஆகும் திசையில தான், சன் ரைஸ் ஆகும் டைரக்ஷன்ல தான், ஈஸ்ட் சைடு தான் இந்த ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி இதோட என்ட்ரன்ஸ் இருக்கு. இதன் மூலம் எகிப்தியன் ஆர்கியாலஜிஸ்ட் மற்றும் எகிப்தியன் ஆஸ்ட்ரோனமர்ஸ் என்ன தெரிவித்திருக்காங்கன்னா, கிமு 6ஆம் நூற்றாண்டுல இருந்து ஆஸ்ட்ரோனமர்ஸ்லேயே எகிப்தியன் ஆஸ்ட்ரோனமர்ஸ் மிகவும் திறமை வாய்ந்தவர்களாக இருந்திருக்காங்க அப்படின்ட்டு இப்போ உள்ள எகிப்தியன் ஆர்கியாலஜிஸ்ட் மற்றும் எகிப்தியன் ஆஸ்ட்ரோனமர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. ஃபைனலாக இந்த கம் சி